போராட்டத்தில் இந்து மக்கள் கட்சியினுடைய விழுப்புரம் மாவட்ட ஒருங்கிணைந்த தலைவர் திரு சாய் கமல் அவர்கள் சிறப்புரையாற்ற துணை செயலாளர் திரு முத்து அவர்களும் ஏனைய அகில இந்திய இந்து மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். இந்த சமூக நீதி ஆர்ப்பாட்டமானது தமிழக முதல்வர் ஏற்கனவே சொல்லியுள்ளபடி நாட்டு பசு நாட்டு காளைகளை காப்பாற்ற வேண்டி தமிழக அரசினுடைய கால்நடைத்துறையின் மூலம் பசு மடம் கோசாலை அமைக்க வேண்டி இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. தமிழகம் எங்கும் இன்றைய தினம் சட்டவிரோத பசுவதை நடக்கிறது. எங்கு பார்த்தாலும் நாட்டு பசு நாட்டு காளைகள் கொல்லப்படுகின்றன. எங்கள் மனம் புண்படுகிறது. எனவே ஒதுக்கப்பட்ட இடத்தில் கால்நடைகளை அறுவடை சித்திரை செய்ய வேண்டும் செய்கின்றார்கள். எனவே ஒதுக்கப்பட்ட இடத்தை தவிர கால்நடைகளை கொல்லக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமில்லாமல் தற்போது திருக்கோவிலூர் பகுதியிலே குறிப்பாக இந்த பைபாஸ் சாலையிலே நாட்டு பசு நாட்டு காளைகளை பெயர் பலகையிலே விளம்பர பலகையிலே படம் வரைந்து சிவபெருமான் உள்ளது போல அந்த நந்தியை வைத்து அந்த நாட்டு காளைகள் படம் வைத்து வெட்டப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். அதை நாங்கள் கேட்டால் கலவரம் ஏற்படும் சூழ்நிலை உள்ளது. எனவே காவல்துறைக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நாட்டு பசு நாட்டு காளை இனங்களை அழியாதவாறு தமிழக அரசினுடைய கால்நடைத்துறையின் மூலம் பசு மடம் கோசாலை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இன்றைய தினம் பிறந்த குழந்தை முதல் சாகின்ற வயதினுடைய பெரியோர் வரை நோயாளி வரை அனைவருக்கும் பசும்பாலை தவிர நாய்ப்பாலையோ கழுதைப்பாலையோ கொடுப்பது கிடையாது. பசும்பால் தான் தருகிறார்கள். எனவே பசும்பால் என்பது அனைவருக்கும் அனைத்து சாதி இன மொழி அனைவருக்கும் பொதுவானது ஏதுவானது. எனவே தமிழக அரசானது போர்க்கால அடிப்படையிலே எங்களுடைய கோரிக்கை ஏற்று பசு மடம் கோசாலை வைக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் சட்டத்தின் பாதையிலே சட்டப்படி அறக்கட்டளை வைத்து கோசாலைகளை பாதிக்கப்பட்ட சிதிலமடைந்த கேட்பாட்டு கிடைக்கின்ற காளை மாடுகளை பராமரித்து அவர்களுக்கு தேவையான உணவு அளித்து ஏற்பாடு செய்து கொண்டுள்ள நம்முடைய மணி அவர்கள் 2 விலை உயர்ந்த பசு மாடுகள் அவருடைய பண்ணையிலிருந்து காணாமல் போய் உள்ளது. எனவே அது விஷயத்தில் காவல்துறை மீண்டும் ஒரு விசாரணை நடத்த வேண்டும் என நாங்கள் பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். செஞ்சிராஜா, நிறுவன தலைவர், அகில இந்திய இந்து மக்கள் கட்சி. ஒரு பதிவுக்கு பேசுங்க. போட்டோ வச்சு